சென்னையில் வாடகைக்கு வீடு தேடுவது போல் நடித்து மூதாட்டியை தாக்கி நகையை கொள்ளையடித்த வழக்கில் இருவர் சிக்கியிருக்கிறார்கள். சிசிடிவி காட்டிக் கொடுத்தது எப்படி? வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை மிரட்டி 8 சவரன் நகைகளை கொள்ளையடித்த இருவர் மூதாட்டியின் காலில் விழுந்து பாவ மன்னிப்பு கோரிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். செல்போன் சிக்னல் இருவரையும் சிக்க வைத்தது எப்படி? சென்னை கிண்டி ஈக்காட்டு தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி சொர்ணாதேவி. இவரது கணவர் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார். 10 வீடுகள் உள்ள இவரது குடியிருப்பில் கீழ்த்தளத்தில் வீடு காலியாக இருந்துள்ளது. அதனை வாடகைக்கு விட டூலெட் பலகையை தொங்கவிட்டுள்ளார். அதை பார்த்த 2 பேர் கடந்த 31ஆம் தேதி காலை 10 மணி அளவில் வீடு வாடகைக்கு கேட்டு வந்துள்ளனர். வீட்டின் வாடகை மற்றும் அட்வான்ஸ் தொகையை குறைத்துக் கொள்ளுமாறு இருவரும் மூதாட்டியிடம் பேரம் பேசி உள்ளனர். சிறிது நேரத்தில் சுற்றுமுற்றும் பார்த்தவர்கள் திடீரென அந்த அறைக்குள் மூதாட்டியை தள்ளிச் சென்று கத்தியை காட்டி மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செயின், வளையல், மோதிரம் என 8 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்தனர். பின்னர் இருவரும் மூதாட்டியின் காலில் விழுந்து பண தேவைக்காக கொள்ளையடிப்பதாக கூறி பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். சிறிது நேரத்தில் தெளிவான மூதாட்டி கதவை திறந்து வெளியே வந்து தகவலை கூற அங்கு கூட்டம் கூடியது. கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் கம்மலை கடத்திக்கிட்டு மோதத்தை கடத்திக்கிட்டு வலையில் கடத்திக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க அம்மா மாதிரி இல்லையா, நான் நீ என் பழனி இந்த மாதிரி பண்ணுறேன், நீ காசு கேட்டால் கூட நான் கையில் கொடுத்துருப்பேன், தேவை எங்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தால் மடான்னு சத்தமிடாது இந்த மூஞ்சிலே தான் பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அப்புறம் வாங்கிட்டு காலில் வந்து வந்துச்சு, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, போலீஸுக்காக யாருக்கும் சொல்லணும், ஏன்னா திரும்ப வந்து நான் என்ன செய்வேன் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை கொண்டு போட்டு போயிட்டாங்க. தகவல் அறிந்து வந்த கிண்டி போலீசார் அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கொள்ளையர்கள் இருவரின் அடையாளம் தெரிந்தது. அப்பகுதியில் இருந்த செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளிகளை கோயம்புத்தூர் சென்று கைது செய்தனர். விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது கோவையைச் சேர்ந்த அஜித் மற்றும் பிரபு என்பது தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கொள்ளைக்கான பகீர் காரணம் தெரிய வந்தது. அஜித்தின் அம்மா டிபி நோயால் பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில் இருந்து வந்தார். பிஃபார்ம் பட்டதாரியான அஜித்திற்கு போதிய வருமானம் கிடைக்காததால் மருத்துவ செலவிற்கு பணமின்றி திணறி வந்தார். நண்பர் ஒருவர் நல்ல வீடாக பார்த்து கொள்ளையடிக்கலாம் என விளையாட்டாக கூற அதனை சீரியஸாக எடுத்துக்கொண்ட அஜித் பண தேவைக்காக கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியுள்ளார். தன்னுடன் லோடுமேனாக இருக்கும் பிரபுவிற்கும் 70,000 ரூபாய் கடன் இருப்பதால் அவரையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு சென்னை ஈக்காட்டு தாங்கல் பகுதிக்கு வந்துள்ளார். கடந்த 15 நாட்களாக நோட்டம் விட்டு அந்த வீட்டில் கொள்ளை சம்பவத்தை நடத்தியதாக விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். இருவரிடமிருந்து 8 சவரன் தங்க நகைகளை மீட்ட போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.